السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبيد الله بن أبي يزيد عن ابن عباس رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم دخل الخلاء فوضعت له وضوعا قال من وضع هذا فأخبر فقال اللهم فقهه في الدين رواه البخاري. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்வது எப்படி என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பெரியோர்களுடைய துஆக்களை பெறணும், அதன் மூலமாக சிறந்த நல்வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியாகவும், அதன் மூலம் பெற்ற பெரியோர்கள் என்னென்ன உயர்வுகளையும் கண்ணியங்களையும் பெற்றார்கள் என்பதை நமக்கு ஒரு அழகிய முன்னுதாரணமாக சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா ஒரு பெரியவங்களுடைய துஆக்கள் நமக்கு என்னென்ன பலன்களை தருது, அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது உபைதுல்லாஹ் இப்னு அபி யசீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக அறிவிக்கிறாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹலல் ஹலாஅ தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவங்க வெளியான பொழுது, அங்க சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியான பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபவலஅது லஹு வதுஅன், நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய அந்த தேவைக்காக வேண்டி பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சேன் வச்சேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தண்ணீரை கொண்டு தங்களுடைய அந்த சுய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு வெளியான பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க قال من وضع هذا, இந்த தண்ணியை யார் வச்சது என்று கேட்டாங்க. தண்ணியை யார் கொண்டு வந்து என்னுடைய தேவைக்காக வேண்டி வைத்தது என்பதாக கேட்ட பொழுது ஃபஉஹ்பிர, அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான் உங்களுடைய அந்த தேவைக்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வந்து வைத்தார்கள் என்பதாக சொன்னவுடன் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை நீ கொடுப்பாயாக என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. இந்த துஆவின் பரக்கத்தினால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரும் முஃபஸ்ஸிரீனாக திகழ்ந்தார்கள். அதாவது மார்க்க விளக்க உரையாளராக என்ன செஞ்சாங்க, திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாது பெரும் பெரும் மார்க்க மேதைகள் கூட இவர்களிடம் சந்தேகத்தை தீர்த்து கொண்டு தீர்ப்பு வழங்கும் அளவிற்கு அல்லாஹு தஆலா பெரும் அறிஞராக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை என்ன செஞ்சான், ஆக்கினான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவை பெற்றதின் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற மார்க்க மேதைகள் கூட என்ன செய்வாங்களாம், இவங்கள்ட்ட வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து சந்தேகம் கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா மிக பெரும் அறிஞராக அல்லாஹ் ஆக்கினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுதும் கூட ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடிய மக்கள்
அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கு சென்று ஜியாரத் செய்யும் அளவிற்கு பெரும் பாக்கியசாலியாக அல்லாஹு தாலா ஆக்கியுள்ளான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக இந்த அளவுக்கு ஒரு உயர்வு கிடைக்கப் பெறுகின்றது என்றால் மிக பெரும் பெரியோர்களுடைய அந்த துஆக்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவங்களுடைய துஆக்களை பெற வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பு, இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாகவும், அது மட்டுமல்லாது ரபியத் இப்னு காபில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு விஷயத்தை அறிவிப்பாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க, குந்து அபீத்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவு தங்குபவராக நான் என்ன செஞ்சேன்? இருந்தேன். அப்படி இரவு தங்கக்கூடிய வேளையில ஃபஅதைதுஹு பிவலூஇஹி வஹாஜதிஹி, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வுது செய்வதற்காக வேண்டியும் தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியும் நான் தண்ணீர் எடுத்து வைப்பவராக நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஃபகால லி, என்னிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சல், நீ ஏதாவது கேள, உமக்கு என்ன வேணும் என்று எதுவானாலும் என்னிடத்துல கேளுங்க என்பதாக என்னிடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்ட பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னதி, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்களுடன் நான் இருக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் சொன்னேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அவ் கைர தாலிக்க, அவ் கைரி தாலிக்க, வேற ஏதாவது கேள, அதை தவிர்த்து வேற ஏதாவது நீ கேள என்பதாக கேட்ட பொழுது குல்து, நான் சொன்னேன், ஹுவதாக்க யா ரசூலல்லாஹ், எனக்கு அதுதான் வேணும், வேற எனக்கு இந்த உலகத்துல எதுவும் தேவையில்லை, வேற எனக்கு எதுவும் தேவையில்லை, இதுதான் வேணும். நாம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? யாராவது எதாவது கேட்குறாங்கன்னா எனக்கு அதை செய்யுங்க இது செய்யுங்க என்பதாக ஏதாவது ஒரு பிரதிபலனை நம்ம கேட்போம். யாருக்காவது ஒரு உதவி பண்ணிட்டா, அவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னா, எனக்கு இந்த இதை பூர்த்தி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். ஆனால் ரபியத் இப்னு காபில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா கேட்டது என்ன? யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே தேவையில்லை என்பதாக சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபஅஇன்னி, ஃபஅஇன்னி என்பதாக, அப்படியானால் நீ என்ன செய், எனக்கு ஒரு உதவி செய், அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூதி, அப்படியானால் அதிகமாக சஜிதா செய், அதிகமாக தொழுதுகொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி தொழுவதின் மூலமாக என்னுடன் சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுப செய்தியை எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத ரபியத் இப்னு காபில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க அன்பானவர்களே. ஆக இது போன்ற ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி யாருடன் எந்த நிலையில நல்லோர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம எல்லா விதத்திலும் கண்ணியம் பெறும் பொருட்டு, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் பொருட்டு பெரியோர்களுடைய துவாக்களை பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. அத்தகைய உயர்வுமிக்க மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.